எங்கள் அப்பா டாக்டராக இருந்தால் என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. எங்கள் அப்பா விவசாயியாக இருந்தால் என்ன விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பொழப்பை தேடி ஊருக்கு வந்தோம். அதாவது பெற்றது அன்னை, வளர்த்தது சென்னைங்கிற மாதிரி. அம்மா பெத்தாங்க, ஆனால் என்னை வளர்த்தது ஆளாக்குனது எல்லாமே சென்னை. முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பேப்பரை வாங்கி பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம நடித்தோம், நம்ம பேசணும், அதுக்கு எதுக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ட்டு எமோஷன்லேருந்து எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நான் பார்த்த உடனே அப்படியே வந்துடும். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அதில் பெர்ஃபெக்ட். டைரக்டரை பார்த்தியா அப்படின்னு தான் கேட்பார். எந்த படத்துக்கு போனார், முருகதாஸ் சார் பார்க்க போனப்போ கூட துப்பாக்கி கேட்ப டைரக்டரை பார்த்தியா அப்படின்னு தான் கேட்டார். ஒரு நகைச்சுவை நடிகர், ஊருக்கு நம்ம கோமாளியாக இருந்தால் கூட ஏமாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த சினிமா அப்படின்றது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு அப்படின்ட்டு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டரா தான் இருந்திருக்கும். உங்களோட 30 வருஷ ரோலர் கோஸ்டரை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் வசந்த் டிவி மக்களுக்கு அப்படின்னா எப்படி இருந்துச்சு இந்த சினிமா லைஃப்? ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு நடிகனா நீங்க வந்து என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் இழந்திருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க சார். சினிமாவுக்காக நான் எதையுமே இழக்கலை, எல்லாமே சம்பாதிச்சது தான். அதாவது மக்களை, ரசிகர்களை, நல்ல மனைவி, நல்ல மகன், நல்ல மகள், நான் சொன்ன மாதிரி இருக்க ஒரு இடம், அது எல்லாமே ரசிகர்கள் கொடுத்தது. நீங்கள் பார்த்து ஒரு கைதட்டுக்கும் கிடைச்ச இதுதான் இந்த இது. ஒருவேளை வரலன்னா இதனால் வந்து பெரிய சோகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வீட்டில் எங்கள் அப்பா டாக்டராக இருந்தால் என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. எங்கள் அப்பா விவசாயியாக இருந்தால் என்ன விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பொழப்பை தேடி ஊருக்கு வந்தோம். அதாவது பெற்றது அன்னை, வளர்த்தது சென்னைங்கிற மாதிரி. அம்மா பெத்தாங்க, ஆனால் என்னை வளர்த்தது ஆளாக்குனது எல்லாமே சென்னை. கமல்ஹாசன் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபாலோவரா இருக்கீங்க. புக்ஸ் படிப்பீங்களா சார்? ஏதாவது சஜஸ்ட் பண்ண? நான் தான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு புக்கை ஃபுல்லாக அந்த கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிங்களோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை 10 நிமிஷத்தில் நீங்கள் சொன்னதை திருப்பி அப்படியே அழகாக சொல்லிடுவேன். அந்த ஒரு அனுபவம் உண்டு. அதனால தான் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் கூட ஷூட்டிங்கில் நடிக்க போகும்போது இது வரைக்கும் எந்த படத்துலையும் முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பேப்பரை வாங்கி பார்த்ததில்லை. எனக்கு இந்த இதை சொல்லுங்கள் ஒரு தடவை, அவங்க அதை பேசுகிறேன், இந்த சார் இந்த சார் இவர் வராரு, இவர் நிற்கிறார், அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், நான் என்ன பேசுகிறேன், ரைட், ஓகே, டேக் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். டப்பிங்லேயும் இதுவரை டப்பிங் பேச போகும்போது அந்த எல்லா ஒரு தடவை மானிட்டர் பார்ப்போமாம்பாங்கல்ல, இதுவரை டப்பிங்கில் வந்து டேக் அப்படின்னு தான் பழக்கம். அது ஏன்னா நம்ம நடித்தோம், நம்ம பேசணும், அதுக்கு எதுக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ட்டு எமோஷன்லேருந்து எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நான் பார்த்த உடனே அப்படியே வந்துடும். 2024ல் உங்களோட அடுத்த படங்கள்? ஆமாம், ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு 3 படங்கள், அந்த ஹாங்காங் ப்ரொடியூசர் அவர், அந்த படம் ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே ராஜா சார் கூட இருப்பார், ஜனனி பாலன் ஒருத்தர், அவர் நிறைய ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இது ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்கார். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, வையாபு இந்த மாதிரி நான் ஜனனி பாலன் பேசுகிறேன் அப்படின்னா, சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். இல்லை இந்த படம் பார்த்தேன், என்ன வையா அப்படி வேறு லெவலில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன படம்னே அப்படின்னேன். இந்த ஹீரோயினுக்கு அப்பாவை பண்ணியிருக்கேன் அந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடத்துல வேறு வேறு 3 இடத்துக்கும் தனித்தனி பெர்ஃபார்மாக இருக்குது. நான் ஐயோ நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உனக்கு, அவ்வளோ அதான் உடனே நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அவங்க இப்போ இதுக்காக ஃபெஸ்டிவலுக்காக அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த படம் ஒன்று. இன்னொரு படம், அதுவும் ஒரு ஹீரோயினோட தேனியில் தான் நடந்தது ஃபுல்லாக. அந்த படம் ஒன்று. இந்த 2ம் முடிஞ்சது, டப்பிங் எல்லாம் முடிச்சு அந்த படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டாங்க. இது வந்து இன்னும் ஃபஸ்ட் காப்பி பார்க்க போகிறாங்க. இந்த 2 படம் இருக்குது. இது இல்லாமல் பேட்டர் ஆப்னு சொல்லி பிரபுதேவா சார் படம் ஒன்று, அப்புறம் எழில் சாரோட படம், இப்போ விமல் சார் ஹீரோவாக நடிக்கிறார், அந்த படம் ஒன்று போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு 2 முக்கியமான ரொம்ப பெரிய படம், அது சஸ்பென்ஸாக இருக்குது. அதனால் வந்து நம்ம எப்படியும் பொங்கலுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஆமாம் வந்துடும். அது ஒருவேளை நீங்களாக தெரிஞ்சுப்பீங்க, இல்லை நானே கூட சொல்லுவேன். ஒரு மல்டி லாங்குவேஜ் படம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு படம். சூப்பர். ஒரு நல்ல கேரக்டர். இது வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நைஸ். ஓகே. இளைய தளபதி விஜய் சார் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு லியோவில் வந்து நீங்கள் அவரை பார்த்த அந்த முதல் மூமெண்ட், அவர் உங்களை எப்படி வெல்கம் பண்ணார், என்ன பேசினார் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இல்லை பார்த்த உடனே அடிக்கடி இப்போ இல்லை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ நடிக்கிறதுனால போய் பார்த்துருந்தேன். மற்றபடி எல்லா படத்துக்கும் இப்போ முன்னாடி உள்ள படங்கள்லேருந்து எந்த படமாக இருந்தாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு தடவை சும்மா போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு பூஜை அன்னைக்கோ அல்லது இங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் போகும்போது பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிவிட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன்.
ஆனால் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட போய் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டது, ஏன்னா அவர் வந்து இந்த விஷயத்தில் இவனை போடுங்கன்னு சொல்ல மாட்டார், இவனை போடாதீங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அதில் பெர்ஃபெக்ட். டைரக்டரை பார்த்தியா அப்படின்னு தான் கேட்பார். எந்த படத்துக்கு போனாலும் முருகதாஸ் சார் பார்க்க போனப்போ கூட துப்பாக்கி கேட்ப டைரக்டரை பார்த்தியா அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா அவங்க பொறுப்பு அது. அதனால் டைரக்டரை பார்த்துட்டு ஒரு தடவையும் பார்க்க போகும்போது டைரக்டரை பார்த்துட்டியா அப்படின்னு தான் கேட்பார். அதுபோல் இந்த படத்துக்கு போனப்போ நான் டைரக்டரை பார்த்துட்டேன்லாம் கேட்கல, ஏன்னா நடிக்க பாருன்னு அவர் சொல்லியிருப்பார் போட்டிருக்கு, டைரக்டர் சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டே போனோன்னே பாப்பா எப்படிப்பா இருக்கேன்னாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு வில்லுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் எல்லா படத்துக்கும் தான் வரேனே அப்படின்னு. இல்லை சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னாரு. வில்லுக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சின்ன வேஷம் தான் சொன்னார் டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா எனக்கு கேரக்டர்லாம் எதுவும் சொல்லலை அவங்க. சின்ன வேஷம் தான் சொன்னார் அப்படின்னு. சின்ன வேஷம் தான், ஆனால் நல்ல வேஷையா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பையனை வர சொன்னேன். பையன் நான் அவர் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன இவ்வளோ ஊண்டா பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்கள் அது. இவ்வளோ நேரம் உங்க சினிமா வாழ்க்கை பத்தி நிறைய பேசணும். உங்க ஃபேமிலி பத்தி சின்ன சின்னதா ஏதாவது? ஒரு வீடு, ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபு தான் ஒய்ஃபு. பையன் வந்து டென்டிஸ்ட் முடிச்சிட்டான், பிடிஎஸ், அடுத்து எம்டிஎஸ் பண்ண போகிறான். பொண்ணு வந்து ஆர்கிடெக்சர். அதை எல்லாருமே சொன்னாங்க. ஒரு நகைச்சுவை நடிகர், நான் சொன்னேன்ல முதல்ல அது மாதிரி தான், ஒரு நகைச்சுவை நடிகர் ஊருக்கு நம்ம கோமாளியாக இருந்தால் கூட ஏமாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆனால் நம்ம படிக்காட்ட கூட நம்ம பசங்கள் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க நிறையா பேர், பையனை ஃபங்க்ஷன் எல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஃபோட்டோலாம் கூட. ஆமாம், அதை பார்க்கும்போது சார் நல்ல 6 அடி ஹைட்டு, நல்ல கலரு, ஹீரோ ஆக்கிடலாமே சார்பாங்க. விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சினிமாவில் வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது, தொழிலே நிரந்தரம் கிடையாது நமக்கு. அதனால் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தொழில் வேணும். அதற்கு பிறகு நீ டாக்டராக இரு, அப்புறம் நீ ஆக்டராக இரு, அது விதி இருந்தால். ஆனால் முதல்ல ஒரு ப்ரொஃபஷனல் வேணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக அவரை டாக்டர் ஆக்கியிருக்கேன். பொண்ணு ஆர்கிடெக்சராக இருக்கு. அதான் ஒன்று டிஆர், ஒன்று பிஆர். இவ்வளோ நேரம் ரொம்ப காம் அண்ட் ப்ளீஸிங்காக நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக பதில் சொல்லி வசந்த் டிவி நேயர்களுக்காக, எனக்குள் சினிமா நேயர்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் சார். நன்றி நன்றி. வசந்த் டிவி நேயர்களுக்கு மீண்டும் எனக்குள் சினிமா மட்டும் இல்லைங்க, சினிமாக்குள்ளே நானும் இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். எல்லாருக்கும் மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தோட, நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.